வணக்கம் தோழர்களே. நாடாளுமன்றத்துல பெஹல்காம் தாக்குதல் குறித்து காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். கடந்த 3 நாட்களாக நாடாளுமன்றம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கதறிட்டு இருக்காரு மோடி. இன்னைக்கெல்லாம் பாட்டிலா தண்ணி குடிச்சிருக்காரு. நான் பேசவா வேண்டாமா ஓடிரவா அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. என்ன நடந்தது நாடாளுமன்றத்துல? தோழர்களே, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெஹல்காம் தாக்குதல் எவ்வளவு பெரிய அடி இந்தியாவிற்கு. பெஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு எத்தனை துயரமான சம்பவங்களை நம்ம காதுல கேட்டோம்னு தெரியும். ஒரு பயங்கரவாதிகள் ஒரு நாட்டில இருந்து கிளம்பி வந்து இன்னொரு நாட்டினுடைய எல்லையில நுழைஞ்சு அந்த நாட்டினுடைய சுற்றுலா பயணிகளை, பிரஜைகளை, அந்த நாட்டு மக்களை 26 பேரை சுட்டு கொன்னுட்டு சாவகாசமா அந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியும்னா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெஹல்காம் தாக்குதல் நடந்த உடனே சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி விவாதிப்போம், அடுத்து நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதிப்போம் என்று அனைத்து எதிர்கட்சிகளும் அழைப்பு விடுத்தாங்க, கேட்டாங்க. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட போகாதவர் தான் பிரதமர் மோடி. அனைத்து கட்சி கூட்டத்தை ராஜ்நாத் சிங் நடத்துறாரு. ஆனா அந்த கூட்டத்துக்கு கூட போகாம எஸ்கேப் ஆகி தேர்தல் பிரச்சாரத்துல இங்க பீகார்ல போய் உட்கார்ந்துகிட்டவர் தான் மோடி. இவரை வச்சு பிரிக்கிறாங்க. இப்போ வச்ச சம்பவம்னா இதான் சம்பவமே. அதுல நம்ம ஆளுங்க எந்திரிச்சு கேக்குற கேள்வி ஒன்னொன்னும் அடி இல்லங்க, இடி மாதிரி விழுகுது, பதில் சொல்ல முடியல. அதுல இன்னைக்கு ராஜா ஒரு கேள்வி கேட்டாரு. இத நம்ம ஆல்ரெடி கேட்டோம். நம்ம வீடியோல, செம்புலத்தினுடைய வீடியோல ஏற்கனவே இது கேட்கப்பட்ட கேள்விதான். நாடாளுமன்றத்துல அண்ணன் கேட்டாரு. G20, அப்புறம் பிரிக்ஸ் மாநாடு, பிரிக்ஸ் கூட்டமைப்பு, இவங்க யாருமே, ஏன் உலக நாடுகள், பயங்கரவாதத்தை எதிர்க்கிற நாடுகள் எதுவுமே இந்தியா பக்கம் நிக்கவே இல்லைங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் போரிடாதீங்க, போர் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்தியாக்குள்ள வந்த தாக்குதல் நடத்திச்சே பாகிஸ்தான், அது தவறு, அந்த பயங்கரவாத தாக்குதல் தவறுன்னு ஒரு நாடு கூட சொல்லல. இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவ கேள்வியா வைக்கிறாரு அண்ணன் ராஜா. ஒரு நாடு கூட சப்போர்ட் பண்ணலையே. இந்தியாவை நீங்க தெருவுல விட்டுட்டீங்க. உலக நாடுகள் இந்தியாவை புறக்கணித்து ஒரு தனிமைப்படுத்தி இருக்கிறது. அதானே அதுக்கு அர்த்தம். பதிலே கிடையாது. நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் 56ன்றதோ அல்லது நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் பெரிய யோகியன்னு சொல்றதையோ எதிர்கட்சிகள்கிட்ட வச்சுக்க கூடாது. இந்த ஆளுகிற RSS, பிஜேபி, சங்க பரிவார் கும்பல் போட்டு பொழந்து இருக்கிறாங்க. ராஜ்தீப் சர்தேசாய் உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் இந்தியால. அவர் வச்சு கழுவி ஊத்திருக்காரு. யார் நீங்க எல்லாம்? நீங்க ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதற்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கீங்க, அது வெற்றின்னு சொல்றீங்க, அது குறித்து நாடாளுமன்றத்துல விவாதம் நடத்துறீங்க, அதுல ஒரு நேர்மை இருக்கணும். அதுல உட்கார்ந்துட்டு மோடி என்ன சொல்றாரு, நேரு காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத கும்பலு. குறைந்தபட்சம் அறிவு இருக்கிறவன் கேட்கவே மாட்டான். ஏன்னா ஐயா நேரு அவர்கள் இறந்து போய் 61 வருஷம் ஆச்சு. 61 வருஷம் கழிச்சு இந்த குரூப் எல்லாத்துக்கும் காரணம் நேரு தான் சொல்லுதுன்னா எவ்வளவு கையால் ஆகாத குரூப்னு பாத்துக்குங்க. அதத்தான் இந்த பத்திரிகையாளர் சொல்றாரு. அவர் பேசின பேச்சுல, மோடி பேசின பேச்சுல 14 முறை நேருவை பற்றி பேசி இருக்கிறார். 61 ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்தவர் இன்னும் நிழலாய் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த சங் பரிவார் கும்பலை என்று அந்த பத்திரிகையாளர் சொல்றார். அதுதான் இவங்களுடைய நிலைமையே. இன்னைக்கு எந்த கேள்விக்கும் பதில் இல்லைங்க. அடிச்சு ஆடுறாங்க. ராகுல் ஒரு பக்கம் நெருப்பா இருக்காரு, இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி நெருப்பா இருக்கிறாங்க. வச்சா அடிச்சு வெளுக்குறாங்க. ஆனா எதுக்குமே பதில் இல்ல. வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. பதில் சொல்ல முடியல. மோடியால பத்திரிகையாளர் சந்திப்பை ஏன் நடத்தல? ஏன்னா பதில் சொல்ல முடியாது. மோடி ஏன் கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற யார்ட்டையும் பேச பயப்படுறாரு? ஏன்னா பதில் சொல்ல தெரியாது. பதில் இல்லை, அதான் உண்மையும் கூட. ராகுல் காந்தி சொல்றாரு, எத்தனை விமானங்களை இழந்தோம் இந்தியா, இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்றீங்களா, எத்தனை விமானத்தை நம்ம இழந்தோம்? ஒரு பதில் கிடையாது. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உலக நாடுகள்லாம் இந்தியாவை ஆதரிக்கிறது, ஆனால் ராகுல் காந்தி பாகிஸ்தான் பக்கம் இருக்கிறார், காங்கிரஸை இயக்குகிற வேலையை பாகிஸ்தான் செய்கிறது என்று உருட்டி விட்டாரு. நீங்க வாயில வட சுடுறதா நம்புற அளவுக்கு நாங்க என்ன பச்சாவா, இல்ல சின்ன குழந்தைங்களா, பிள்ளைக்கா பசங்களா? அடிச்சு விடுறாரு. ஆனா கேட்ட கேள்வி என்ன? இந்த நாட்டினுடைய ராணுவம், ரஃபேல் விமானம் எத்தனை சிதைக்கப்பட்டது பாகிஸ்தானால? பதிலே சொல்லல. அதுக்கு ராஜ்நாத் சிங் கேக்குறாரு, எத்தனை பாகிஸ்தானிய விமானங்கள் சிதைக்கப்பட்டன கேட்டிருக்கணும். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? போய் அடி வாங்கிட்டு மீசையில மண்ணோட்டல்னு வர்ற கும்பல் தானே நீங்க.
அதனாலதான் கேட்கிறோம், எத்தனை இந்திய விமானங்கள் உடைக்கப்பட்டன. அதுக்கு ராகுல் காந்தி தெளிவா ஒரு பதில் சொல்றாரு. கேப்டன் சிவ்குமார்னு ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. நாங்க போனங்க, எங்க கைகள் கட்டப்பட்டு இருந்தது. யாரு? கேப்டன், ராணுவத்துடைய கேப்டன் சொல்றாரு, எங்க கைகள் கட்டப்பட்டு இருந்தன. நாங்க இப்ப பாகிஸ்தானை தாக்குறோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அரசின் மீதோ அந்த ராணுவத்தின் மீதோ நாங்கள் தாக்க கூடாது. பயங்கரவாதி முகாம்கள் என்று இவர்கள் குறித்த இடத்தை மாத்திரம் தான் நான் தாக்கணும். எங்க கைகள் கட்டப்பட்டிருந்தது. ஏராளமான விமானங்கள் சிதைக்கப்படவில்லை. ஆனால் இந்திய விமானங்கள் பலவும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பதிலே கிடையாதுங்க. பார்லிமெண்ட்ல ரெக்கார்ட் ஆனது. இதுக்கு பதில் சொல்ல முடியல மோடியால. இதுக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ராணுவத்தினர் கைய கட்டிட்டு ஒரு நாட்டு மேல நான் போர் தடுத்தேன், அடிச்சு வெளுத்துட்டேன், அப்படியே கதற வச்சுட்டேன், அறுத்து தள்ளிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எப்படி அனுப்பியிருக்கீங்க? ராணுவ வீரர்களை கைய கட்டி இங்க அடிக்க கூடாது, அங்க அடிக்க கூடாது, இங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் என்னையா நீ பாகிஸ்தான் மேல போர் தொடுத்த கேப்போம்ல. அதத்தான் கேட்டிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மோடிய தண்ணிய குடிக்க விட்டதுல முக்கியமான விஷயம் ட்ரம்ப். ட்ரம்ப் ஒரு 20, 25 தடவைக்கு மேல சொல்லிட்டாருங்க. இந்தியாவை நான் தான் காப்பாத்தினேன். இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன். ஒரே ஒரு மிரட்டல் விட்டேன், பொருளாதாரத்தை முடிச்சு விட்டுருவேன்னு. பயந்துட்டாங்க, போறேன்னு நிறுத்திட்டாங்க. இல்லன்னா பெரிய அணு ஆயுத போரே நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு முறை 2 முறை இல்லை, 25 முறைக்கு மேல பேசியிருக்காரு. நேத்து பேசின மோடி பதில் சொல்லல, உருட்டுறாரு. இல்ல அப்படி யாரும் எங்களை சொல்லி நாங்க போற நிப்பாட்டல, நாங்களே தான் போற நிப்பாட்டணும். நேத்து சொல்லி முடிக்க இன்னைக்கு ட்ரம்ப் பேசிட்டாருங்க. திரும்ப சொல்றாரு, நான் தான் நிப்பாட்டினேன். இன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பதில் சொல்லிருக்கணும்ல நீங்க. ட்ரம்ப் ஒரு பொய்யன், ட்ரம்ப் ஒரு லையரு, பொய் சொல்றாரு சொல்லிருக்கணும்ல. அத சொல்ல துப்பு கிடையாது, வக்கு கிடையாது நம்ம கும்பலுக்கு. நமக்கு அறிஞ்சு மோடி கும்பலுக்கு அடிக்குதுங்க அடி. அப்படியே பெரிய கெத்துக்கா இதை காட்டிக்கிட்டு பிரியங்கா காந்தி பிரிச்சிருக்காங்க. வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டினா அடி தான் அடி. இங்க பாரு, நீ எனக்கு பயங்கரவாத தாக்குதலால் ஏற்படுகிற துயரத்தை சொல்லாத. ஏன்னா அதை நேரடியா அனுபவிச்சவன். எங்க அப்பா பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர். நான் நேரடியா பயங்கரவாதத்தினுடைய அந்த கோர முகத்தை பார்த்தவன், நேரடியா அந்த வழியை உணர்ந்தவள். நீ எனக்கெல்லாம் பாடம் நடத்தாதன்ட்டாங்க அந்த அம்மா. நீங்க எனக்கு பாடம் நடத்தாத. உன்னை நம்பிதானே வந்தாங்க. ஒரு அரசை நம்பி, அரசின் பாதுகாப்பை நம்பிதானே பகல்காமுக்கு மக்கள் டூர் வந்தாங்க. நீ கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டியே, கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு உன் ஜோலியை பார்த்துட்டு போறையே. அப்ப இவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? ராணுவத்துறைக்கு இல்லையா? பிரதம மந்திரிக்கு இல்லையா? பாதுகாப்பு அமைச்சருக்கு இல்லையா? அல்லது இங்க பாதுகாப்பு செக்ரட்டரி இருக்காரு அவருக்கு இல்லையா? யாருக்குமே இந்த பொறுப்பு இல்லையா இந்த தாக்குதலுக்கு? அப்புறம் இன்னொன்னு கேட்கிறார், எப்படிதான் இந்த பெகல்காம் தாக்குதல் நடந்துச்சு? இவ்வளவு பேர் பேசிட்டோம், 3 நாள் ஓடிடுச்சு, இதுவரை சொல்லப்படவில்லை பெகல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது என்பதை. இதுல தாண்டி 3000 பேருக்கு மேல இருக்கிறவங்க ஒரு இடத்துல இங்க இருக்கிற அத்தனை டூரிஸ்டும் திரள்றாங்கன்னா, அந்த இடத்துல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? இந்த கேள்வியை பல முறை நாம திரும்ப திரும்ப வச்சிருக்கோம். இத நான் வச்சதுக்கு தான் என்னைய வச்சு என்னைய மேல கேஸ் போடணும்னு 1.5 பக்கத்துக்கு எழுதுனா தினமலர். இத நான் திரும்ப திரும்ப நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். அது அவங்க பார்லிமெண்ட்லயும் கேட்டிருக்கிறாங்க. எப்படி இது நடந்தது? ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? அங்க ஏன் ஒரு ராணுவ வீரரோ, ஒரு காவல்துறை கூட இல்ல? இது சந்தேகத்தை கிளப்புறாங்க. உண்மைதானங்க? சந்தேகம் வருமா வராதா? அப்ப அதுக்கு பதில் கிடையாது. ஒரு ராணுவ வீரரோ, ஒரு பாதுகாப்பு அதிகாரியோ, ஒரு போலீஸோ அங்க இல்ல. எப்படி வந்தாங்க, எப்படி சுட்டாங்க, எப்படி போனாங்க தெரியாது. இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, இந்த கொடூர தாக்குதல் பற்றியோ அல்லது பாகிஸ்தானுடைய சதியை பற்றியோ நம்ம உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்ததா கிடைக்கலையா? அதை முத சொல்லு. ஏற்கனவே அதே காலகட்டத்துல இதே ஜம்மு காஷ்மீர்ல ஒரு முக்கியமான நிகழ்வுல பிரதமர் மோடி கலந்து கொள்வதா இருந்தது. ஆனா மோடி அந்த பயணத்தை ரத்து செய்தார். ஏன் ரத்து செய்தீங்க? ஏன்னா அங்க ஒரு தாக்குதல் நடக்க போதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்ப அந்த தாக்குதல் நடக்க போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுனால உங்க பயணத்தை நீங்க ரத்து செஞ்சுட்டீங்க. ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? அவங்க நல்லா கேக்குறாங்க ஒரு கேள்வி. இந்த தாக்குதல் குறித்த பயங்கரவாத திட்டமிடல் குறித்தோ, பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் குறித்தோ உங்களுக்கு உளவுத்துறை தகவல் கொடுத்ததா இல்லையா? அப்படி தகவல் கொடுக்கலன்னா உளவுத்துறை பலவீனமா இருக்கு, லாயக்கற்றதா இருக்குன்னு தானே அர்த்தம். அரசு ஆளுகிற அரசு லாயக்கற்றதா இருக்கு அப்படின்னு தானே பொருள். உடனே அவங்க சொல்றாங்க, மும்பை தாக்குதல் பத்தி பேசுறானுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தாக்குதல் பத்தி எல்லாம் பேசுறானுங்க. இந்த மாதிரி ரொம்ப தெளிவா சொல்றாங்க பிரியங்கா. மும்பை தாக்குதல் நடந்தது. மும்பை தாக்குதலில் அத்தனை பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் உயிரோடு பிடிக்கப்பட்டார்.
விசாரணை முடித்த அவரும் தூக்கில் ஏற்றப்பட்டார். ஆக பயங்கரவாதிகளை கையும் களவுமா புடிச்சு கொன்றது, இன்னொன்னு தூக்கில் ஏத்தின வரை நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். என்றாலும் இந்த பிரச்சனைக்கு அரசு பொறுப்பேற்று அன்னைக்கு மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சரா இருந்தவர் ராஜினாமா பண்ணாரு. உள்துறை அமைச்சரா, இந்தியாவின் உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணாரு. நீ என்ன பண்ண? கேள்வி இருக்குல்ல. எங்களை பார்த்து கேக்குறேன், நேரு, இந்திரா காந்தின்னு. நீ என்ன பண்ண? எதுக்கும் தகுதி இல்லாம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்பா? பிரதமர் பதவி என்பது பெருமையா? அதுக்கு பொறுப்பு இருக்குல்ல, அதை நீங்க உணர மாட்டீங்களா அப்படின்னு அடின்னு அடிச்சு துவைச்சு காய போட்டாங்க. அவங்க கூடுதலா சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல இதுவரை, உலக நாடுகள்ல இதுவரை யாருமே அந்த நாடுகள் தான் போர் நிறுத்தத்தை அறிவிப்பாங்க. இந்தியாவினுடைய முதல் முறையாக போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிக்கிறார். என்ன நடக்குது இந்தியால? அது மட்டும் இல்ல, பகல்காம் தாக்குதல்ல இறந்து போன 25 பேரை இந்த கும்பல் என்ன சொல்லுது? இறந்து போன 25 இந்துக்கள்னுது. அத கையில எடுக்கிறாங்க பிரியங்கா. இறந்து போன 26 பேரு, 25 பேர்ல 26 இந்த பயங்கரவாதிகளோடு மல்லு கட்டி டூரிஸ்ட காப்பாத்துறதுக்காக செத்து போனாரே காஷ்மீர்காரர், அவரையே சேர்க்கணும்ல. அப்ப 26 பேரு, 26 பேரும் இந்தியர்கள் என்று சொல்லு. அட்டினா அட்டி லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் ராகுல் காந்தி முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. இந்த பெஹல்காம் தாக்குதல்ல இறந்து போன குடும்பங்கள்ல இருக்கிற குழந்தைகள், அவங்க 25 பேரை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த 25, 26 குழந்தைகளுக்கு மேல அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் உயர்கல்வி வரைக்குமான அத்தனை கல்வி செலவையும் காங்கிரஸ் ஏத்துக்கிறோம், நான் ஏத்துப்பேன் அப்படின்னு முந்தா நாள் அறிவிச்சிருக்கிறாரு. சோ இந்த மக்களினுடைய துயரை குறித்து எங்களுக்கு பாடம் நடத்தாதீங்கன்னு இருக்காங்க. ஏராளமான கேள்விகளை அடுக்கடுக்கா வைத்திருக்கிறார்கள். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறி திக்கி மூச்சடைத்து போய் நிற்கிறார் மோடியும் அமித்ஷாவும்.